Good evening all. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் நார்மலா ஏன் எடுக்கிறோம்? ஸோ இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். நார்மலா இது வரைக்கும் நம்ம ரெகுலரா வந்து பைக்குக்கு காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். ஸோ நாளைக்கு எதனால்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பைக்குக்கோ காருக்கோ வந்து கிளைம் கொடுப்பாங்கன்றதுக்காக மேண்டட்டரியா கவர்மெண்ட் வந்து பைக்குக்கும் காருக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கு. ஸோ ஆனால் வந்து மனுஷங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்தியாவில் 8% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. பேலன்ஸ் பீப்புள் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. ஃபியூச்சரில் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இன்சூரன்ஸ்னா எதனால் எடுக்கிறாங்கன்னா அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கு தான் இன்சூரன்ஸுன்றது பாலிசி மூலிமா எடுக்கிறது. ஸோ இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இன்சூரன்ஸ். நான் இப்போ பேச போகிறது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக. ஸோ நான் லிவிங் திங்லாம் வந்து நம்ம பைக்கு காருக்கெலாம் ரெகுலராக இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் மனுஷங்களுக்கு எடுக்கிறோமானா கிடையாது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 இன்சூரன்ஸ் இருக்கு. ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ். அது வந்து என்னன்னா சேவிங்ஸ் என்டோமெண்ட் பிளான்னு எல்ஐசியில் சொல்லுவாங்க. ஆர் சேவிங்ஸ் பிளான். அது வந்து பசங்களோட படிப்புக்காகவோ இல்லை மேரேஜ்க்காகவோ லாங் டைமாக நம்ம ஒரு பாலிசி எடுத்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கட்டி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆவர் தான் வந்து இந்த என்டோமெண்ட் பிளான் ஆர் சேவிங் பிளான். அது லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்னன்னா 24 ஹவர்ஸ் மேலே நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா அடுத்த 1 வீக்குக்கு நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகும்போது அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம கிளைம் வாங்கிக்கலாம். நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில் இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். இது அகெயின் ஏஜை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ரீமியம் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரு பர்சன் வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவரு ப்ரீமியம் வந்து ஹையா இருக்கும். இதே வந்து 25 இயர்ஸ்லயே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரீமியம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ன்ற போது என்னன்னா லைஃப் கவர். ஸோ நம்மளோட ஃபேமிலிக்காக. ஸோ டேர்ம்ன்றது என்னன்னா இப்போ ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த ஃபேமிலியை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலியமா தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐன்னு ஒன்று போயின்னு இருக்கும். எவ்ரி மந்த் வந்து ஏதோ ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்கும். பிளஸ் வீட்டோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக நம்ம வந்து ஹோம் லோன்லாம் எடுத்து வச்சிருப்போம். ஸோ ஹோம் லோன் எடுக்கும் போது என்ன ஆகும்னா 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் எடுத்து வச்சிருப்போம். ஸோ ஒரு பர்சனுக்கு எதனா அந்த இஎம்ஐயை யார் பே பண்றது? ஸோ இதை பத்திலாம் நார்மலா நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. ஸோ பேங்க்காரங்க எந்த விதத்துலயுமே உங்களுக்கு வே ஆஃப் லோன் பண்ண மாட்டாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா 50 லட்சமோ 1 crore 1.5 crore எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐயும் நம்மளால ரெக்கவரி பண்ண முடியும். ஃபேமிலியும் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா பசங்களோட படிப்புக்காகவோ இல்லை ஃபியூச்சர் அவங்களோட எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கோ இல்லை மேரேஜுக்கோ எங்கேருந்து பணம் வரும்னா இந்த டேர்ம் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த கீ பர்சன் சொல்லுவாங்க. யாரு இன்கம் அந்த ஃபேமிலிக்கு இன்கம் இது பண்றாங்களோ அவங்க தான் கீ பர்சன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கீ பர்சனே இல்லாத போது அந்த ஃபேமிலியை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இது மூலியமா உங்களுக்கு அந்த ஃபேமிலியை செக்யூர் பண்ணலாம். ஸோ இந்த டேர்ம்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டேர்ம் பாலிசி நான் வந்து பாலிசி பஜார் மூலியமாவோ இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் மூலியமாவோ ஓவராலா செக் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ அதை பாருங்க. உதாரணத்துக்கு அதுல எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். அண்ட் டேர்ம்னு சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களோட ஏஜ் பேஸ் பண்ணியே இதுக்கான ப்ரீமியம் எவ்வளோ, எப்படி இதை பே பண்ணணும், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ இதோட எக்ஸாக்டான ஒரு பர்சனை வச்சு அதோட பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதான் கால்குலேஷன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. ஸோ நார்மலா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது பேர் வந்து ஜென் டு ஜென் சொல்லுவாங்க. இந்த டேர்ம் என்னன்னா ஸோ ஜென் டு ஜென்னா ஃபாதர்ல இருந்து சன்னுக்கு இந்த டேர்ம் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நார்மலா எந்த ஒரு பேங்கிங்லயும்
இந்த மாதிரி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்காது. ஃபாதருக்கு எடுத்தாச்சுன்னா அதோட முடிஞ்சுது. அவரு சப்போஸ் எதனான்னா அந்த பேங்க் வந்து அவருக்கு அந்த கிளைம் கொடுக்கும். இல்ல அவர் வந்து 65 உதாரணம் 65 43ல என்ட்ரி ஆகுறாரு. 65ல அந்த பாலிசி முடியுது. அவருக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா அந்த காசு போனது போனதுதான். பாலிசி வந்து க்ளோஸ் ஆயிடும். இதே வந்து இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் கிளைம் வந்துச்சுன்னா ஓகே, கிளைம் வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சன்னுக்கு அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 50 லேக்ஸ் சம் அஷ்யூர்டு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த லைஃப் கவர் வந்து உங்களுக்கு 50 லேக்ஸ் ஃபாதர் கவர் ஆகும். அவருக்கு 65 இயர்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே ஆகல அப்படின்னா அந்த பாலிசி இந்த 50 லேக்ஸ் அப்படியே சன்னுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அந்த சன் அந்த டைம்ல 35ல ஸ்டார்ட் ஆகும் போது அவருக்கு அந்த சன்னுக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். ஸோ இதுதான் ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்ம் பாலிசி கிடையாது. ஸோ இந்த இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த பெனிஃபிட் இதுல இருக்கு. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட். உதாரணத்துக்கு நான் ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஸோ 43 இயர்ஸ் அண்ட் வந்து இப்போ என் பையனுக்கே வந்து 12 இயர்ஸ். இப்போ என்னோட பாலிசி வந்து 65 இயர்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும் போது என் பையனுக்கு வந்து 33 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த டேர்ம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதை தவிர மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா மெச்சூரிட்டி இருக்கு, அதுவும் சொல்றேன். ஸோ இந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் 65,000 இயர்லி பே பண்ணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி எவ்ரி இயர் நீங்க 10 இயர்ஸ்க்கு இந்த இப்போ உதாரணத்துக்கு 43 ஏஜ் உங்களுக்கு 53 வரைக்கும் இந்த 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 பாலிசியை வந்து நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு 50 லேக்ஸ் வந்து லைஃப் அஷ்யூர்டு கவர் ஆயிடும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து 65 இப்போ உதாரணத்துக்கு நான் 43ல என்டர் ஆகணும்னா என்னோட 65 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த டேர்ம் பாலிசி கவர் ஆகுது. ஸோ 50 லேக்ஸ் எனக்கு கவர் ஆகுது. 65 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னா நீங்க கட்டின காசு உங்களுக்கு மெச்சூரிட்டியா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டியில ரிட்டர்ன் கொடுக்கறது மேக்சிமம் பேங்க்ஸோ இல்ல மேக்சிமம் பிளான்ல வராது. இந்த பிளான்ல ஒரு மெயின் அட்வான்டேஜே இதுதான். மெச்சூரிட்டி காசு, அதாவது நீங்க கட்டின இந்த 10 வருஷத்துக்கான காசு வந்து உங்களுக்கு இந்த டேர்ம் பாலிசியில ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதை தவிர இந்த 65 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்க பையனுக்கு அவரு 60 இயர்ஸ் வரைக்கும் இந்த பாலிசி கண்டினியூ ஆகும். அதே 50 லேக்ஸ் டேர்ம் கிளைம் வந்து உங்க பையனுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒன்னு மெச்சூரிட்டி, இன்னொன்னு வந்து இந்த இந்த டேர்மோட கிளைம் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்க பையனுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதை பத்தின உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டேர்ம்னு போட்டு இந்த நம்பருக்கு நீங்க வந்து டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ், அதாவது ஏஜ் அவங்கவுங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபாதர் ஏஜ் வந்து ஒருத்தருக்கு 40 இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து 38 இருக்கலாம், ஒருத்தருக்கு 35 இருக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாலிசியோட ப்ரீமியம் மாறும். ஸோ இதுதான் இதோட பிளானு. ஸோ இது ஒரு நல்ல பிளானு. ஸோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற பிளானு. ஸோ இது வந்து உங்க ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் உள்ள பிளானு. ஏன்னா எதனால்னா ஃபேமிலியை யாரு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்படின்னும் போது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. எதனா டவுட் இருந்தா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.